தாத்தா வந்து எல்லாரையும் கூப்பிட்டோன்னே, காவேரி, விஜய் அதுக்கப்புறம் சாரதாவோட ஃபேமிலி எல்லாருமே அங்கே போகிறாங்க. தாத்தா வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம்மா, அது சொல்கிறது தான் கூப்பிட்டோம் அப்படின்னோன்னே, ஒன்றும் புரியாமல் சாரதா யோசிக்கிறாங்க. சாரதா, இங்கே பாரும்மா, காவேரிக்கு வந்து 7ஆம் மாதம் வந்து வளகாப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா 7ஆம் மாதம் தொடங்கிடுச்சுல்ல காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து சாரதா அப்படியே அமைதியாக இருக்கு. என்னம்மா சாரதா அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டோன்னே, அது வந்துங்க ஐயா அப்படின்றாங்க. உடனே காவேரி எப்படி பார்க்குறாங்க. தாத்தா இப்போ இந்த ஃபங்க்ஷன் வேணாம் தாத்தா அப்படின்னோடனே விஜய் வந்து சந்தோஷமாக இருக்க விஜய் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க தாத்தா. இப்போ இருக்க நிலமையில் இந்த ஃபங்க்ஷன் வேணாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிலமையில் எப்படி தாத்தா அப்படின்னோடனே, ஏன் காவேரி, உங்கள் வீட்டு பிரச்சனை எப்போ தான் முடியும் சொல்லு, ஒரு டேட் சொல்லு காவேரி, எப்போ முடியும்னு சொல்லிட்டு, அப்போ வேணால் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அது வந்து பாட்டி, தெரியாது, எப்போ முடியும்னே தெரியாது. முடியும்னு தெரியாத ஒரு விஷயத்துக்காக எங்கள் வீட்டு பேரனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நாங்கள் செய்யாமல் விட முடியுமா? சொல்லு காவேரி அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க சாரதா. அம்மா அது வந்துமா அப்படின்னோடனே, இங்கே பாரு சாரதா, உன் வீட்டு பிரச்சனையை நாங்கள் தலைமையில் போட்டுக்க முடியாது. ஏற்கனவே என் பேரன் தலைமையில் போட்டுருந்தா இந்த அளவு கஷ்டப்பட்டுருக்கான். மறுபடியும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் கூட நாங்கள் நடத்தக்கூடாதுல்ல, அதுக்கு கூட உங்கள் வீட்டு பிரச்சனையை முடிகிற வரைக்கும் நாங்கள் காத்துட்ருக்கணும். அப்படி தானே உன் பொண்ணு அப்படி தானே சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, அம்மாம்மா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கம்மா, காவேரி அப்படிலாம் சொல்லலை. இல்லை இப்போ இருக்க நிலைமைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நிலைமை? எங்கள் வீட்டில் கூட தான் 1000 நிலைமை இருக்குது. கம்பெனியில் 1000 பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போ கூட அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடி நடத்தணும், குடும்பம் நல்லா தலை தூக்க இருக்கணும்னா ஃபங்க்ஷனை நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யோசிச்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் காவேரி இந்த மாதிரி துருக்குத்தரமாக பேசிகிட்டு இருக்கா. காவேரி, நீ எப்போவுமே இப்படி தானா? உங்கள் வீட்டை பற்றி தான் யோசிப்பல்ல, நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க பாட்டி. அதை கேட்டுட்டு காவேரி வந்து ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. உடனே விஜய் வந்து ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடுப்போன்னு சொல்லிட்டு, பாட்டி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க பாட்டி, காவேரி வந்து இப்போ இருக்க நிலைமைக்காக சொல்கிறா, நீங்கள் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. காவேரி கிட்டே நான் பேசுகிறேன் இருங்க அப்படி சொன்னோன்னே, என்ன பேசியோ பொண்டாடிக்கிட்ட எனக்கு தெரியாதுடா, பார் ஃபங்க்ஷன் நடந்தாகணும், அதுக்கு என்ன டேட்டு, என்ன டைமிங் அதெல்லாம் நாங்கள் பார்த்து சொல்கிறோம், அவங்க வேலையை போய் பாருங்கள், நாங்கள் சொல்கிறது நடந்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சாரதா என்ன பண்ணுறது ரொம்ப தவிச்சிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பின்னாடி வந்து விஜய் காவேரி பின்னாடி போகிறாரு. என்ன காவேரி, நீ என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் இப்படி பண்ணுற? ஏங்க நான் ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா? ஏற்கனவே எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு, அம்மாவோட முகத்தை பார்த்தீங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறது ரொம்ப பருது வச்சு போயிருக்காங்க. அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்ப்பாங்க. இப்போ திடீர்னு ஃபங்க்ஷன்னா எப்படிங்க எங்கள் அம்மா இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க? அது மட்டும் கிடையாது, அந்த குடும்பமும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. என்னங்க இது பாட்டி புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு வந்து ஆமா சாமி போடுறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, இருக்க பிரச்சனையில் பாட்டியை சமாதானப்படுத்துறதே பெரிய விஷயமா இருந்தது ஆஃபீஸ் விஷயத்தில். இதில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இன்னும் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போவே பார்த்தல, ஃபங்க்ஷன் பண்ணாததுக்கு காரணம் உங்கள் வீட்டு ஆளுங்க தான், நீ தான் அப்படி சொல்லிட்டு இன்னும் பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறது காவேரி? அதுக்காக தான் காவேரி சொல்கிறேன்னொன்னே, இல்லைங்க இதில் எங்கள் அம்மாவும் கஷ்டப்படுவாங்கங்க அப்படின்னோடனே, சரி அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ அமைதியாக இரு போதுமா? பாரு, ஃபங்க்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோட, ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்தால் பாட்டி ஒரு வழி பண்ணிடுவாங்க காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. இல்லைங்க எனக்கு ரொம்ப இப்போ நடக்குது சரின்னு தோணலைங்க, நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? அத்தை வந்து சந்தோஷமாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும், அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படி சொல்லி போகிறாரு. காவேரி யோசிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து சாரதா வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துங்க. என்னம்மா பாட்டி இப்படி திடீர்னு சொல்கிறாங்க, நான் என்னடி பண்ணுறது? அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நல்லாபடி இருக்கும், எல்லாம் என் தலை எழுத்துன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. கரெக்டாக விஜய் அங்கே வராரு. அத்தை அப்படின்னு சொல்லுங்கள் தம்பி அப்படின்றாங்க. அத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க, பாட்டி திடீர் இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ இருக்க நிலைமையில் இந்த ஃபங்க்ஷன்லாம் தேவையானு எங்களுக்கும் புரியுது, ஆனால் பாட்டியை சமாதானப்படுத்த வேறு வழி இல்லாமல் தான் நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க. காவேரி இதை நினச்சி தான் கவலைப்பட்டுருக்கா, நீங்கள் தான் காவேரி கிட்ட சொல்லணும் அத்தை, ப்ளீஸ் அத்தை, இந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும், நடக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னோடனே, உடனே யோசிக்கிறாங்க. அது வந்து தம்பி இப்போ இருக்க நிலைமையில நாங்கள் இங்கே இருக்கோம், எங்கள் வீட்டில் இந்த அவதனாத்தை எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு நான் எதாவது செய்யணும்ல, எதுவும் செய்யாமல் வெறும் கையோடு எப்படி தம்பி நாங்கள் இங்கே இருக்கிறது? அதெல்லாம் பார்த்துக்கலாம் அத்தை. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுங்கள், லிஸ்ட்டு சொல்லுங்கள், அது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன். அது எப்படி தம்பி, உங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம் அத்தை. ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடெலாம் வந்து பாட்டி ஆல்ரெடி பாதி பண்ணிகிட்ருக்காங்க அத்தை, அதனால் இப்போ வேணாம் சொன்னால் நல்லா இருக்காது அத்தை, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சாரதா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த ஃபங்க்ஷன் எதாவது பண்ணுமேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க.